அடுத்த கேம் வந்து என்ன சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்த கேம் வந்து வாழைப்பழம் உரித்தல். வாயாலதான் உரிக்கணும். வாழைப்பழத்தை எப்படி உரிப்பீங்க? வாயால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அப்படியே 2 பேரும் உட்காந்துக்கணும். இப்படியே அப்படியே வாழைப்பழம் அந்த டேபிள் மேல இருக்கும். அப்படியே வாயாலே கடிச்சு இழுக்கணும். ஒருத்தன் வாழைப்பழத்தை திங்கணும். யார் வேணா திங்கலாம். திங்கிறதுல வேணா 2 பேரும் யார் வேணா தின்னுங்க. 2 பேருமே சாப்பிடலாமா? இதோட சொல்லிடுறேன். தோலோட சாப்பிடக்கூடாது. வாழைப்பழத்தை கீழேயும் தள்ள போடக்கூடாது. தரையிலயும் கையை யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி வாழைப்பழத்தை ஃபுல்லா சாப்பிடணும். அதுல கைய பின்னாடி கட்டிட்டு உட்காந்துக்கணுங்க. உட்காந்துக்கிட்டு நீங்க அப்படியே வாயிலே கடிச்சிக்கணும். அவ்வளவுதான். அதான் கேமே. அது 2 பேர்ல நீங்க ஏன்னா என்ன எல்லாத்தையும் நானே சொல்லு. யார் உறுப்பா, யார் தின்னும், யாரு உடம்பு உள்ள போய், யார் காலையில சாப்பிடலாம். எல்லாத்தையும் நானே சொல்லு. ஃபர்ஸ்ட் விளையாட சாப்பிடலாம். விளையாட போறது ஒஸ்தி மாம்ஸ் தான். ஏன்னா போன தட்டி இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஆமா, எங்களுக்கு நான்லாம் வாழைப்பழம் ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு இங்க இருக்கு. அந்த காமெடியில இருந்து நான்லாம் வாழைப்பழம் ஃபேன் தான். நான் கண்ணாடி கேட்டுக்கோ. இல்ல 2 பேரும் கண்ணாடியில பார்த்தோன்னே என்னடா என் முகத்தை பாக்குற மாதிரி. 1 2 3 ஊரியா மேல மேல இன்னும் மேல கைய பின்னாடி கட்டுங்க. கைய பின்னாடி கட்டுங்க. நாய் மாதிரி உட்காந்துருக்கேன். இன்னும் மேல தூக்கு. நாய் அந்த தொங்குது. தொங்குதுன்னா கிளிப்பு போட்டு விடு. வேற மாதிரி இருக்கு. கை தொட்டா டிஸ்குவாலிஃபை. வாழைப்பழத்தை தொடவே கூடாது. எனக்கு பயமா இருக்கலாம். கைய பின்னாடி கட்டிக்காத்தல். நாக்க வச்சு எதை பண்றாங்க? உரிச்சாங்க வாழைப்பழத்தை. கடிங்க 2 பேரும் கடிச்சுக்கோ. 2 பேரும் யாருக்கு தோலை காமியா? தோலை கிளீனா காமியா? ஒஸ்தி மாம்ஸ் பார்த்தா இல்ல ஜெயிச்சிட்டோம். ஆனா இவனை விளையாண்டதுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சிட்டோம்னு தெரியும். அடுத்து விளையாட போறது சாப்பிட்டோம்னா வாழைப்பழம் டேஸ்டா இருக்குடா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 அவ்வளவுதான். கடிச்சு எல்லாத்தையும் துப்பிட்டு என்ன கடிச்சு துப்புறாங்க. தப்பா இருக்கணும். அந்த எச்ச கடி அவ்வளவுதான். இது என்னடா போசுது சத்த காட்டு தவக்கல மாதிரி உட்காந்து. வா 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 சம்பந்தமே கிடையாது. உரிச்சுட்டாண்டா. பாருங்க தையிடாது போனா அவ்வளவுதான். ஐடி கார்டு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒஸ்தி மாம்ஸுமே ஜெயிச்சிட்டோம், ஒஸ்தி பாய்ஸும் ஜெயிச்சிட்டானோ. அதனால இந்த இது ஐடி கார்டு யார் ஓரமா அது டைமே சூஸ் பண்ணல. டைம் ரூல் நான் என்ன சொல்றேன், அதாவது ஃபர்ஸ்ட் போட்டியில நாங்க ஜெயிச்சோம், செகண்ட் போட்டியில நீங்க ஜெயிச்சீங்க, தேர்டு போட்டியில டை. இப்ப ஃபோர்த் போட்டி. இந்த போட்டி பெயர் பலூன் உடைத்தல். பலூன் எப்படின்னா அதான் பானை உடைத்தல் பாத்திருக்கீங்களா இல்லையா? அது கூட பாக்கலன்னா நீ ஒரு தமிழனே கிடையாது. வடக்கன் கை அவன்கிட்ட மைக்கு கொடுக்கல. களியால உடைப்பாங்க. களியாலையா? இப்பதான் கம்பு. ஐயோ, இந்த காமெடி போடுறதுக்கே 2 பேர் ஒஸ்தி மாம்ஸ் பாய்ஸ்னு வந்துடுறானோ. ஓகே, பலூன் உடைச்சு என்ன ஒரு சுத்தக்கே எல்லாம் எல்லாரும் இதாயிடுச்சு. சரி, இப்போ வந்து அடுத்த போட்டி வந்து பலூன் உடைத்தல். இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் கலந்துக்க போறது யாருன்னா, உள்ள என்ன இருக்கும்? ஒண்ணும் இல்ல, பானை உடைப்பாங்கல்ல, மேல ஒரு கயிறுல கட்டிட்டு அதை குச்சால காசு சாக்லேட் இருக்கும்.
ஆனா இது அதுல அப்படி இருக்க தண்ணி தான் இருக்கும். தண்ணி வேணா அப்படியே வாயை திறந்து குடிச்சிக்கலாம். வீட்டுக்கு போனா சளி பிடிச்சிக்குவான். சளி போவான். சளிக்காவது நம்மள பிடிக்குதுன்னு நினைச்சு ஆசை. ரீல்ஸ் எல்லாம் பார்த்து. சரி ஓகே. அதான் இப்ப அடுத்து அந்த பானை உடைத்தல். பானை உடைக்க போறோம். பலூன் உடைத்தல். இவன்கிட்ட பேசி பேசி எனக்கு இப்ப குழந்தைலாம். பலூன் உடைத்தல். ஓகே, இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் பண்ண போறது பாய்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப பொங்கு பானை வெற்றிகரமா வச்சுட்டோம். நம்ம பொங்கு பானையை வச்சுக்கிட்டே அங்க விளாண்டு இருந்தோம்னா அது பொங்கி வந்துடும் அழகா. ஓகேவா? பலூன் உடைத்தல். இது வந்து இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டோம்னா கண்ணு தெரியாது. ஆனா கண்ணு தெரியாம இதை உடைக்கணும். இது உடைக்கிறவங்களுக்கு தான். இது எத்தனை கேம் இதோட? பலூன் கிஸ், அப்புறம் 4வது கேம். இது 4வது கேம். இன்னும் ஒரு கேம் இருக்கு. நாங்க ஆரம்பிப்போமா? இதுல ஃபர்ஸ்ட் விளையாட போறது ஒஸ்தி பாய்ஸ். போன வாட்டி நாங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாண்டோம். போன வாட்டி நாங்க. ஆமா நம்ம தான். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விளையாட போறது ஒஸ்தி பாய்ஸ் தான் விளையாட போறோம். பாய்ஸ்ல ஆசிஃப் ஆடுவோம். யாரு? ஆசிஃப். ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன கட்டையா? தெரியலடா. ஓகேவா? ஆசிஃப் கணக்கெல்லாம் இருக்குடி. இந்த ஜெயில எல்லாம் மூஞ்ச முடி ஆத்திட்டு போவோம். தூக்கு தண்டனை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சுத்தி விடலாமா? சுத்தி விடலாம். ஆப்ஷன் நீ தானே வந்துரு. இன்னும் இங்க இந்த வாரத்துல கொண்டு போயிடு. இங்க கொண்டு போயிடு. அவன் டீமால் நான் சொல்றேன். அவனே கூட்டு வரான். இது ஓகே. 1 2 3 சுத்து 2 இப்படி 2 சுத்து 3. அவ்வளவுதான். முடிச்சுட்டு கட்டி பிடிக்கிறான். அவன் ஏதோ வேறு கொண்டு இருக்கான். போலாம். இப்ப நேரா போய் அவன் அடிய வரான். லே இங்கெல்லாம் இங்க அடிச்சு விடாத. அப்படிலாம் அடிக்காத தம்பி. பொறுமையா கண்ணு தெரியாது. யாருக்கு குறி வைக்கிறான்னு பாரு. அண்ணன் தம்பிக்குள்ள குறி வச்சு அடிச்சுங்களா? அவ்வளவுதான். எவனா தரைய தட்டுவானா போய். கண்ணு தெரியாதவங்க கூட்டி கூட்டி பழக்கமாயி இப்பதாண்டா வரேன். கேம் கண்டுபிடிச்சிருக்கான். எப்பதாண்டா வருவான்? ஒரு 2 இயர்ஸ் லேட். கண்ணு எரியுது. கண்ணு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. கண்ணு எரியுதா? ஃபயர் இன்ஜின். அவன்கிட்ட ஒரு மைக் கொடுங்கடா. நம்ம இந்த மைக் வச்சுக்கலாம். ஏய் தம்பி இருப்பா தம்பி. ஸ்டாப். இப்பதான் அடிப்பான். சரி வேணாம். நீ ஏதாவது பேசுறத கேப்சர் பண்ணணும்னு பார்த்தா. சரி போ. சரி என்னடா இது இங்க இருக்கு. அங்க இருக்கான் அவன். அவ்வளோ பக்கத்துல வந்தா இருக்கு. ஆசிஃபே அவன் டீம்டா. போகடா. சரி அப்படியே இந்த சைடுடா. அடிச்சிடாத. இன்னும் லைட்டா முன்னாடி போ. அடிச்சிடாத. லைட்டா இருக்கா? அப்படியே திரும்பி அங்க உனக்கு நேரம். அவன் தலைக்கு நேரம் பலூன் இருக்கு. தலைக்கு நேரா இருக்குன்னா அப்பதான் கூட்டுருவாளே. அப்படியே லெஃப்ட் சைடு அடி. ரைட் சைடு அடிச்சிடாத. சொல்றேன் கேட்காத. லெஃப்ட் சைடு ரைட். அப்படியே ஸ்ட்ரைட்டா போற. ஸ்ட்ரைட்டா போடா. தானடா இருக்கு. அது சொல்றேன். ஸ்ட்ரைட்டா போறலே. ஸ்ட்ரைட்டா வந்து அங்க தான இருக்கு. ஆசிஃபே கரெக்டான பாருடா. ஆசிஃபே இந்த சைடு வந்து சைடு இந்த நான் சொல்றேன். அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. சொல்றேன் மட்டும் தலைக்கு நேரம். திரும்ப எதுவுமே இல்ல. மேல வேண்டா இருக்கு பானை. கீழே அடிச்சிருக்கான். அங்க எதுவுமே இல்ல. திரும்ப முன்னாடி என்னமா வா முன்னாடி போ. திரும்ப அங்க கண்டுபிடிச்சாண்டா. அடி அடி கமான். அது கீழே இருக்கா. அப்படியே இந்த சைடு லெஃப்ட் சைடு அடி. அதை தாண்டா அடிச்சுனா. அந்த சைடு திருப்பி நிக்கிறோம். அடுப்புலாம் இருக்கு. இங்க சொல்றேன். பின்னாடி விளையாடுறா. அப்படியே திரும்பிக்கோ. திரும்ப அதே மாதிரியே போ. அந்த சைடு இங்க பானெல்லாம் இருக்கா. இங்க எடுத்துட்டு அதே மாதிரியே போ. இன்னும் திருப்பி கையில புடிச்சா யாராவது. இன்னும் வா. இன்னும் கொஞ்சம் வா. அப்படியே உட்காந்துரு. திரும்ப பின்னாடி வா. அதான்டா ஆட்ரா. என்ன எத்தின்டாட்ரா.
அவ்வளவுதான் உடைச்சேன்டா. எங்கடா கயிறுல தட்டிருக்கான்டா. தட்டுன தட்டி கயிறு கீழே இறங்கி. என்ன அடிக்கலடா, அப்படி ஒயர் அடிக்கிறடா. டிஸ்குவாலிஃபைட் வெளில நானே ஒத்துக்கிறேன்டா. விக்ரம் விக்ரம் பூமியே தெரியுதா? அடுத்து இவன். ஆமா, அவன் டீம்ல நீ தானே இருக்க. அதுக்கப்புறம் வேற வெறியோட காட்டா. உன் டீம் தான் நல்லா தெரியலையா? தெரியுதுங்கிறான்டா அவன். நாங்க அவன் என்ன தெரியுதுங்கிறான், உனக்கு இன்னும் தெரியலன்னா இப்ப என்கிட்ட போய் எனக்கு தெரியலையா? யாரா அவன்? இவன் எங்க அடிச்சிட போறான்டா. போய் சொல்லாங்க. தெரியல, நீ ஏன்டா போட்டு விடுற? இப்ப தெரியுதா? எல்லாத்தையும் அடிச்சு இங்க வாங்க வாங்க. அவனை அங்கே விட்டுட்டுங்க வா. இது கொஞ்சம் தள்ளி அந்த ஓரமா வை. நல்ல தள்ளு ஓரமா வை. அந்த ஓரத்தை அந்த தள்ளி ஓரமா வை. அப்பதானே ஏமா தம்பி இந்தாப்பா 5 ரூபா காசு. பஸ் ஸ்டாண்ட் கீச்சுக்கோங்கறியா? சரி, அவ்வளவுதான். தள்ளி தள்ளி வச்சுட்டான். இப்ப வாடா. இப்ப இங்க அடிச்சிட போறான்டா. சுத்தி விடலாம் சுத்தி விடலாம். இப்ப விளையாட போறது ஒஸ்தி பாய்ஸ் தான் விளையாண்டு இருக்கானோ. அதுல ஆசிப்பு தோத்துட்டான். எதுவும் பேசிருக்கல, நான் ஜெயிச்சுட்டு தான் பேசுவான். போதும் போதும். இது அந்த 2வது கேம் விளையாண்டு இருக்கான்டா. இப்பதான் அவன் அந்த தலை சுத்துறது. இருங்கப்பா. அதாவது அப்புறம் ரைட்டா 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 அப்படியே ரைட்டா இல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா வா. கரண கரண இன்சைடு இன்சைடு வா. ரைட் சைடு வா. ரைட் சைடு வா. நேரா போடா. ரைட் சைடு ரைட் சைடு. ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா போ. குதிரா குதிரா. அதான் கரெக்ட் தான் கரெக்ட் தான். யாரு ஹெல்ப் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எதுல எனக்கு ரைட். ஐயோ போய்தான் ரைட். ரைட் சைடு இவனால அவன் மாத்துறான். அவன் டீமே இல்லடா. அவன் எங்கடா மாத்திட்டே இருக்கான். பானை இருக்கா பானை. சரி சரி போ ஸ்ட்ரைட்டா போ. நீ யார் டீம் நீ? அவனை ஸ்ட்ரைட்டா போ. சரி 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 சொல்லு. ரஜினி உனக்கு நேரா இருக்கு. அப்படியே அவ்வளவுதான். அதான் நீ போய் உளுந்து சாவுடா சாவுடா. என்ன ஜெயிச்சிட்டீங்க? துணிலாம் இருக்கா? அடி வாங்கிருப்பான்டா. வந்துட்டா தாயி கரெக்டா வரண்டா. ஆசிப்பே பின்னாடி இருக்கா பின்னாடிடா. அதுல இருந்து 6 மீட்டர் உடைக்கல. வெறுசா கீழே கிடக்கு. இது என்ன பண்றான் நீ? ஒரட்ட மேல உடைக்கிறதுக்கு டிஸ்குவாலிஃபை. கண்ணாடி உடைச்சான்டா. கடைசியில பானை உடைக்கிறான். அதை கீழே தள்ளி விட்டு அப்புறம் தான் உடைக்கிறதுக்கு தான்டா கேமு. கீழே உடைச்ச தண்ணி ஆயிடும். அதனால வேணாம் வேணாம். பலோனே ஊத்திட்டீங்க தானே? இன்னும் உடைக்கல இவனும் உடைக்கல. இப்ப நாங்க தோத்துட்டோம். இப்ப அப்சல் தானே முத போட்டி. சொரிக்க வாயில இப்படி நான் போடுறேன். போடுங்க தூக்குல ஏத்துங்க. இது இப்படி நான் ஏத்துறேன். மூச்சு விட முடியலடா. மூச்சு கொலை முயற்சியில ஈடுபடாதீங்க. யாரும் மூச்சு விட முடியல. என்னடா எவ்வளவு தாண்டா உனக்கு? நீ ஏன்டா கேட்டுக்கிட்டு வாங்கிக்கிற? கர்ச்சி போட்டிருக்கானோ, அதுக்கு மேல அந்த குள்ளா போட்டிருக்கானோ. அவ்வளவுதான் தூக்கு. மணமகனை கூட்டு வாங்க. இதெல்லாம் இருக்கா? எங்க அங்க கொண்டு போயிட்டீங்க? அங்க சம்பந்தமே இல்லாம எங்க டீம் மேல குழப்பாதீங்க. இல்ல இங்க இருந்தே வரட்டோமா? அதான்டா
குச்சி குடுறான்ட்ட அவ்வளவுதான். இப்பதான் செகண்ட் கேமுக்கு வந்திருக்கான் நம்ம சுத்துறது. கையில குச்சி விடுங்க. மச்சு நேரா வா. ஏய் நேரா நான் வச்சிருக்கேன். நேரா வா. அப்துல் ஆஷிப் நேரா வா. ரைட்டா. உட்கார. குச்ச வாங்கி விடாத நேரா இருப்பாங்க. அப்பதான் வாங்குவாங்க. ஏய் லெஃப்ட் வா. லெஃப்ட்டா. நான் சொல்றது கேளு. நேரா வா. லெஃப்ட்டா. அட நேரா வா. லெஃப்ட் வா. ரைட் போ. ரைட். அதான்டா உட்கார. போடா சூப்பர்ரா. போடா. லெஃப்ட்ல ரைட் போற யாரா நீ? அப்படியே முட்டிட்டு சாவா. இந்த கட்டைக்கு மேல இருக்குடா. அப்படியே மேல இருக்கு. அப்படியே மேல இருக்கு. ஏய் மேல தொட கூடாது. மேல டோன்ட் டச். தலைக்கு மேல இருக்குடா. கண்டுபிடிச்சான்டா. ச்சே ஒரே அடி. அடிச்சா பிரச்சனை இல்ல. உடையல கூட பிரச்சனை இல்ல. அடிச்சிரு. உடைய கூடாது. அட்ரா. அடி. அதான் அட்ரா. இல்ல பின்னாடி இருந்த அடி. அடி. அதான்டா. போடா ஒரே போட. அண்ணனும் தம்பி கடைசியில உள்ள வச்சிருவான். அடி கண்டுபிடிச்சான் ஒரு அப்பயும் அந்தாண்ட போய் தர்றான்டா. இந்த மக்கள் நீ அப்படியே தொட்டுக்கிட்டு என்னன்னு டோன்ட் டச் த பலூன். டச் பண்ண கூடாது பலூனை. அடியே என்ன பண்றீங்க? என்னது கன் இது உங்களுக்கு பாய்ஸ் மாம்சே நான் ஜெயிச்சிட்டோம். அப்படியே ஆமாண்டா அவங்க ஜெயிச்சிட்டாங்கடா. அடிச்சு பாருங்க. என்ன கமெண்ட் பண்ற? அவனுக்கு சப்போர்ட் பண்ற நீ அவுத்துவங்களா பாவம் வெற்றி மகனுக்கு. ஐயோ இந்த போட்டியில ஜெயிச்சது வஸ்தி பாய்ஸ். மாம்சா எருமை. அதாவது மொத்தம் 4 போட்டி நடந்திருக்கு இது வரைக்கும். 4 போட்டியில இவங்க 2 பாயிண்ட், நாங்க 1 பாயிண்ட். நம்ம 1 பாயிண்ட் தான். நாங்க வந்து இந்த குச்சி அப்படி சுத்துறதுல 1 பாயிண்ட். அப்புறம் வந்து இப்ப பலூன் உடைச்ச மேல 1 பாயிண்ட். நீங்க ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாலும் நாங்க பலூன் கிஸ். நாங்க வந்து இவர் எம்ஜிஆர் மாரி ஃபர்ஸ்ட் தான் அடி வாங்குவோம். அடுத்தடுத்து அடி குட்டு போண்டா. நாங்க ஃபர்ஸ்ட் அடி வாங்கலனாலும் அடுத்தடுத்து அடி வாங்கி கடைசியில ஜெயிச்சிருவோம். அதான் பாப்போமா என்னன்னு. சரி அடுத்த போட்டி வந்து பலூன் ஹக். இது ஹக்குடா. ஆயிட்டு கட்டி பிடிச்சி உடைக்கணும். பலூன் உடம்பு ஃபுல்லா பலூனை ஒட்டிக்கணும். அதை ஒருத்தன் கட்டி பிடிச்சி உடைக்கணும். இதுதான் போட்டி. இதுல உங்க டீம்ல யார் வேணா நீங்க வச்சுக்கலாம். நான் உடைக்கிறேன், நீங்க இது பண்ணிக்கோ. ஆமா இல்ல நீங்க தான் ஜெயிச்சீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த தாட்டி. போன தாட்டி நான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அது நான் ஒத்துக்கிறேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ரெடிங்கடா. சரிடா 2 போதும்டா. எப்பா ரெடியா? தண்ணி இருக்குடா அதுல. நான் கட்டுவேன். 3 போதுமாண்டா. ஓகே இப்போது இப்ப வந்து பலூன் ஹக் தான் இப்ப விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் விளையாட போறது வஸ்தி மாம்ஸ். இதே எத்தனை வாட்டியான்னு சொல்றது. இப்ப அப்சல் நீ உடம்புல வச்சுக்கிறியா? இல்ல அடுப்பு கிட்ட போய் போடுறான். எரியுதுனால நான் அடுப்பு அவ்வளவுதானா? வெட்டிக்கலாம். கையை கட்டுங்க. இதுல வந்து ரூல்ஸ் என்னன்னா வந்து கையை கட்டிக்கணும். ஆனா அது வெடிக்கணும். அவ்வளவுதாங்க ரூல்ஸ். இவரு வெடிக்கிறது அடுத்துங்க 2 பேரும் சாய்ங்க. இவன் வலிக்கிட்டா பலூன் அடிச்சா நல்லா. இதுகிட்ட இருந்து டைம் கரெக்டா 1 நிமிஷம் தான். ஆமா அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ஸ்டார்ட். 1 நிமிஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 நிமிஷத்துல உடைக்கணும். ரெக்கார்டிங் பாத்துக்கோங்க. என்னடா பண்றீங்க? தொங்குறாங்க. என்னடா ஏதோ தொங்குது. இப்படி வந்துட்டோம். எப்படியாவது உடைங்க.
ஓகே இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இதுக்குதா பலரு இதுக்குதான் ஆனா ஒட்டையே மாட்டேங்குது. 1 மினிட் முடிய போகுது. இப்போ வந்துருண்டா. ஒன்னு வரதுக்கீங்க, இன்னொன்னு எடுத்து வயிற்றுல கை வச்சுக்கோங்க. கை யூஸ் பண்ண கூடாது, கை யூஸ் பண்ண கூடாது. 1 மினிட் முடியணும். முடிஞ்சிச்சு, 1 மினிட் முடிஞ்சிச்சு. இது ஆன்ல இருக்கு, இதை வச்சுங்க ஒருத்தங்க. அதெல்லாம் ஆன்லதான் இருக்கு. வாங்க இப்போ வந்து ஒஸ்தி மாம்ஸ் வந்து எங்க டீம் பேர் வந்து ஒஸ்தி மாம்ஸ். நாங்க வந்து ஒரே ஒரு பலூன் 3 எத்தனை பலூன் இருந்தது? 3 பலூன்ல ஒரு பலூன் வச்சிருக்கோம். இவனை என்னத்த வெட்டிக்கிறானு பாக்கலாம். இன்னைக்கு வெடிப்பீங்களா? எல்லாத்தையும் வெடிச்சு நாங்க வீட்டுக்கு போடுவோம். பாக்கும் என்ன பரிசு தானே. எல்லாத்தையும் இங்கே சுத்திட்டா. என்னடா இது கல்யாண வாசல்ல எங்க வெளில ஸ்டார்ட் பண்ணலாம். இவன் அவன் மலையாள பட போஸ்டர் மாதிரி நிக்கிறான். சரி உங்களுக்காக ஒரு ரெட் கார்டு விளையாடுங்க. கனிமா ஆச்சி சந்தன கட்ட மாடு பொடி மாடு என்னடா பண்றீங்க? குஸ்தி அது குஸ்தி பாய்ஸ் வஸ்தி பாய்ஸ் போல குஸ்தி பாய்ஸ் வச்சிருந்திருக்கான். உங்களோட டைம் முடிய போகுது. சரி ஏதோ பண்ணுங்க. ஏதோ போன உடைக்கிட்டோம். புஷ் புஷ் புஷ். என்ன அது நெத்தி வச்சு பண்ண கூடாது. கையை யூஸ் குட்டி வெளில வருது. குட்டி இப்பதான் குட்டி ஆட்டுக்குட்டி வெளில வருது. குட்டி போட்டுட்டானா குட்டி போட்டானா குட்டி அக்கறை வச்சிருக்கோம். ஒன்னாவது விடுங்களாண்டா. சரி 1 வருஷம்டா அவ்வளவுதான். ஆனா அவனை தோத்துட்டானோ. ஏன்னா தலைவன் 2 வாட்டி. சரி உடங்க ஏதா என்ன பண்ற வச்சான்டா. ஏன்னா தலைவன் 2 வாட்டி கை வச்சான் பலூன். ஆமா அதனால அவுட். இந்த வாட்டி ஜெயிச்சவங்க வஸ்தி மாம்ஸ் தான் ஜெயிச்சோம் இந்த கேம்ல. இந்த போட்டியில் வெற்றி பெற்றது தெரியாது. வார்த்தையே கிடையாது. என்ன பிரதர்ன்னு கேட்கலாம். இந்த போட்டியில் வெற்றி பெற்றது வஸ்தி மாம்ஸ். ஓகே அவங்களுக்கு இப்ப மாலை அணிந்து கைதட்டிகள் உழைப்போம். முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு 4 வீடியோல உங்களோட சந்திக்கும் வரை இது உங்கள்